டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மருந்துகள் இருக்கு, இதை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த விஷயம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த மாதிரியான இனிப்பு வகைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா? சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? இந்த மாதிரியான மருந்துகளை எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு, இதை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கக்கூடிய உணவா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது, 300க்கு மேல இருக்கு, 400 கிட்ட இருக்கு அப்படின்னா இதை சரி பண்றதுக்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கு. இப்போ பேசிக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் என்ன, இதை எப்படிங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சித்த மருந்துகள் பொதுவாக கசப்பு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியதா தான் இருக்கும். இந்த கசப்பு துவர்ப்பு சுவை தான் நம்ம உடல்ல அந்த சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சர்க்கரை நோய் இருந்ததுன்னா நம்ம உடல்ல நரம்புகள் ஒரு தளர்வு அப்படின்றது ஏற்படும். ஸோ டயபெட்டிஸ் இருக்குனாவே நரம்பு தளர்ச்சி மாதிரி வர்றது, ஆண்மை குறைபாடு ஏற்படுறது, பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்ற கண்டிஷன். கால் பாதங்கள்ல அதிகமான ஒரு மதமதப்பு, எரிச்சல், இது எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே சாப்பிடக்கூடிய உணவில் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருந்து உணவு வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது நான் சொன்ன மாதிரி கசப்பு சுவை இருக்கிற மாதிரியோ தோற்பு சுவை இருக்கிற மாதிரியோ தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். சிலர் வந்து நான் தேன் சாப்பிட்றேன், கருப்பட்டி தானே எடுத்துக்கிறேன், நாட்டு சக்கரை தானே சாப்பிட்றேன், இதனால எப்படிங்க சுகர் ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு டோட்டலா எல்லாமே இனிப்பு தான். அந்த இனிப்பு நிச்சயமாக நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து நான் வந்து கருப்பட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நாட்டு சக்கரை சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னாலும் சுகர் லெவல் குறையாமல் தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் காரம் மற்றும் கசப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம உணவுல சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பேசிக்கா நம்ம சாப்பிடக்கூடிய சில மூலிகைகளை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எந்தெந்த மூலிகைகள் சர்க்கரை நோயை வந்து நல்லாவே குறைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்றோம், சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இந்த மூலிகை வந்து பெரும்பாலும் சிறு செடிகள் எல்லாமே சர்க்கரை நோயை குறைக்கும். நல்லா பார்த்தோம்னா நமக்கு தெரியும். துளசியா இருக்கட்டும், கருந்துளசி, இன்சுலின் செடி இருக்கு இல்லைங்களா அது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன இந்த சர்க்கரை கொல்லி, இது எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை நல்லாவே நமக்கு குறைச்சி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இலைகள், இலை பொடிகளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சர்க்கரை கொல்லி, இந்த இலையை வந்து பேர்லயே இருக்கு பாருங்க, சர்க்கரை கொல்லி. ஸோ இந்த இலையை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வசம்பு பொடி, மஞ்சள் பொடியோட சேர்த்து நம்ம சாப்பிட போறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைஞ்சிட்டு வரும். இந்த HbA1c லெவல் டெஸ்ட் பண்ணி 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை வந்து ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதனோட சர்க்கரை நோயாளிகள் ஒரு சிலருக்கு உடல்ல ட்ரைனஸ், வறட்சி தன்மை இருக்கும். நரம்புகள் வந்து வலிமை இல்லாமல் காணப்படும். ஸோ நரம்பு தளர்ச்சி, கைகள்ல வந்து ஒரு நடுக்கம் ஏற்படுறதும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம என்னென்ன பண்ணலாம்னா, நெய் சார்ந்த மருந்துகள் எடுக்கும்போது நம்ம உடல்ல அந்த வலிமைன்றது மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்போ நெய் சார்ந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நெய்யை வந்து நம்ம சில மூலிகைகள் சேர்த்து நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி நெய் சார்ந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நெய் சார்ந்த மருந்துகள் அப்படின்னா சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூலிகைகளை வந்து நெய்யோடு கலந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கான சில மூலிகைகள் சொல்லும்போது முதல்ல சீந்தில் அப்படின்னு சொல்றோம், அடுத்தது கருந்துளசி. இது ரெண்டுமே நம்ம பச்சை இலைகளாக எடுத்துட்டு வந்துதான் இந்த நெய் மருந்தை நம்ம செய்ய போறோம்.
சீந்தில், கருந்துளசி ரெண்டுமே நல்லா அரைச்சி கற்கம் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, கருந்துளசி பொறுத்த வரைக்கும் உடல்ல நரம்புகளில் நமக்கு பாதிப்பு இருந்தா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. அதுக்கப்புறம் தென்னங்குருத்து அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த தென்னங்குருத்து மட்டும் கொஞ்சமா நல்ல தோற்பு சுவை இருக்கக்கூடியது. கிராமப்புறங்கள்லாம் அந்த குருத்தை வந்து சாப்பிடுவாங்க. இந்த குருத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எடுத்து நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிடணும். இதை மூணுத்தையுமே நெய்யோட சேர்த்து நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகள், கருந்துளசி, அந்த தென்னங்குருத்து மட்டும் கொஞ்சம் எடுத்து நல்லா அரைச்சி நெய்யோட சேர்த்து நம்ம காய்ச்சி மருந்தாக எடுக்கணும். ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது ஒரு நாளைக்கு காலை இரவு 2 வேளையும் 5 ml. இது 3 எந்த அளவுனா 1 கிலோ நெய்க்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு இது 3 தனித்தனியா 200 கிராம் அளவுக்கு எடுத்து 1 கிலோ நெய்யில போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மருந்து நெய் மருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் காலை இரவு 2 வேளையும் 5 ml நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை நோய், அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். கால் பாதை எரிச்சலோ, நரம்பு தொடர்பான பிரச்சனைகளோ, நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்றோம், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, இதற்குமே நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு நமக்கு இந்த நெய் மருந்து நல்லாவே பயன்படும். அதே மாதிரி நம்ம உணவு முறையை பொறுத்த வரைக்கும் கொள்ளு, முக்கியமாக கருப்பு கொள்ளு, நரிப்பயிறு, பச்சை பயிறு, இது மூன்றுமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு லேசா வறுத்து நம்ம குருணை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ கஞ்சி மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். மாற்றம் அப்படின்னு சொல்றதை விட சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். கடுக்காய் பிஞ்சு, இதையும் வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்தணும். கடுக்காய் பிஞ்சு எப்படி பயன்படுத்தலாம்னா, இதை பவுடரா சேர்த்து இதையுமே நெய்யோடு கலந்து ஒரு 5 கிராம் வாரம் 2 நாளோ 3 நாளோ நம்ம இந்த கடுக்காய் பிஞ்சு பொடியை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம எப்படின்னா ஒரு 20 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். நான் முன்னாடி சொன்ன அந்த நெய் மருந்தும் 20 நாள் சாப்பிடலாம். அதற்கு அடுத்ததாக இல்லைங்க நெய் மருந்து செய்ய முடியல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கடுக்காய் பிஞ்சு கடுக்காயோட பொடியை மட்டும் நம்ம நெய்யில கலந்து இதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடும்போது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போ இது வந்து கொலஸ்ட்ரால் பிபி இருக்கிறவங்க எப்படி இந்த மருந்துகளை எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிஞ்சு கடுக்காய் பொடியை மட்டும் சாப்பிடலாம். இதை வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கணும்னா கொஞ்சமா நம்ம வெந்நீர்ல கலந்து இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியை இதே மாதிரி 2 வேளை நம்ம குடிக்கும் போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலும் சரி, பிளட் ப்ரெஷரும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனோட நமக்கு சுகர் லெவலை பொறுத்து சில உடற்பயிற்சிகளும் சில மருந்துகளும் சேர்த்து எடுக்கணும். அதுல முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம இந்த நாவல் கோட்டை கற்பமா இருக்கட்டும், இல்ல ஆவாரை குடிநீர், இந்த மாதிரியான மருந்துகள் சேர்த்து எடுக்கும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ஒரு 20 நாள்லயே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நிச்சயமா இந்த மருந்துகள் நான் சொன்ன இந்த ஹோம் ரெமிடிஸ் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.